ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதை நாங்கள் அர்ஜுனை காத்த ஐயனார் கோயிலுக்கு இந்த மாதம் நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா போன தடவை எங்கள் சின்ன மாமியார் இறந்ததுனால போக முடியலை. அதனால் இந்த தடவை போயிருந்தோம். போய் நல்ல தரிசனங்க. ஏன்னா எப்போவுமே கூட்டத்தோட பின்னாடி தான் எங்களுக்கு சாமி தரிசனமே கிடைக்கும். இந்த தடவை தான் கொஞ்சம் முன்னாடி கிடச்சிது. அதுவும் நல்ல திருப்தியாக நின்று பார்த்துட்டு வந்தோம். எனக்கு அதுவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா திருப்பதிக்கு வேறு போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா பௌர்ணமி டைம் தான் அந்த திருப்பதிக்கு நாங்கள் போகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்துடலாமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி கடவுளும் என்னைய வான்னு சொல்லி அழைச்சி கூப்பிட்டு பார்க்க வச்சுட்டாங்க. எனக்கு அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் அங்கே மீனெல்லாம் எம்மா எவ்வளோ பெரிய மீன். இதை நாங்கள் கெளுருன்னு சொல்லுவோம். இந்த மீனை சமைக்கவும் மாட்டாங்களாம். ஆனால் இங்கே அவ்வளோ பெரிய யானை மாதிரிலாம் வளர்ந்த மாதிரி, யானை மாதிரின்னு சொல்ல முடியாது, கண்ணுக்குட்டி மாதிரிலாம் வளர்ந்து நின்றுது. அவ்வளோ பெருசாக வாயை பழந்து காமிச்சிக்கிட்டு இருந்துச்சா. எனக்கு பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பையனுக்கு அப்பளம் வேணும்னு கேட்டான். அதனால் பொரிச்சு கொடுத்தேன் பார்த்துக்குவாங்க. அதை வச்சு விளையாடுறாங்க பாருங்கள் அவங்க அப்பாவும் அவனும் சேர்ந்து. என்னென்ன விளையாட்டு, போடா பம்பரை கட்ட மண்டையா அப்படின்லாம் சொல்லி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னமோ சொல்லிக்கோ அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் ஒரு இடத்துக்கு ஷாப்பிங் போயிருந்தோம். அங்கே இந்த தண்ணிக்குள்ளே பபிள்ஸ் விட்டு வந்துச்சு, கலர் கலராக வந்துச்சா. என் பையன் ஓமம் சுடுவோம் தொடுவோம்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே சுடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். கரண்ட் அடிச்சிட போதடா வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ திருப்பதியில் பார்க்கலாம். பாய்.